சொல்றா ஹாய் சொல்லு. ஹாய் சொல்லு. ஹாய் கையை வச்சு சொல்லு. ஹாய் ஹாய். உங்க பேர் என்ன சொல்லு. சத்தமா பேசு. உங்க வீட்டுக்கார பேர் என்ன? ரெண்டாவது வீட்டுக்கார பேரு மூணாவது வரையிலும் உண்டு, 3 4 வரையிலும் உண்டு. எல்லாம் கேப்பா அவரு கூட போறாக்கா காணும். ஒரு வீட்டுக்காரர் தானே அப்ப உங்களுக்கு? அப்ப ரெண்டாவது இருக்குன்னு சொன்னாங்களே. ரெண்டாவது அது விருப்பப்பட்டு கேட்டாங்க கொடுக்கல. விருப்பப்பட்டு கேட்டிருக்காங்கனாலும் அது கஷ்டமா எவ்வளவு துடிப்பு இருக்கும். ஒரு வீட்டுக்காரர் தான். உங்க பிள்ளைகள் எத்தனை? 12 பிள்ளைக்கு 6 பேரு. என்னாச்சு? 6ல இப்ப எத்தனை இருக்கு? ஒழுங்கா வளர்க்க தெரியாதுல்ல. உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள்? எங்களுக்கு 5 பிள்ளைல எத்தனை பிள்ளை இருக்கு? உங்களுக்கு குளிப்பாட்டு தெரியாது, பால் கொடுக்க தெரியாது, மூளை வளர்ச்சி கிடையாது. பால் என்னதான் பிடிச்சி விட்டுறாத ஒட்டி சத்தம் கேட்டுரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்க உண்டு மொத்தம் சொல்லு. எத்தனை பிள்ளைங்க சொல்லுட்டி. எத்தனை பிள்ளைங்க உண்டு உனக்கு மொத்தம்? எத்தனை பேரு அது மட்டும் சொல்லு. யாரையும் லவ் பண்ணிருக்கியா? லவ் பண்ணதுதா? லவ் ஏன் பார்க்க பண்ணணும்? 3 இயர் லவ் பண்ண 3 பேரு நீனும் 3 பேர் இன்னொரு 2-3 பேரு கிட்ட லவ் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்ன. ஏன் லவ் பண்ணல? அப்ப நீ அழகா இருப்பியோ? அழகா இருப்பதோ இல்லையோ அப்படியா? அவனை எத்தனை நிமிஷம் கல்யாணம் முடிஞ்சு? எத்தனை நிமிஷம் கல்யாணம் முடிஞ்சு? சத்தமா பேச அப்பதான் கேட்குவாங்க. சொல்லு. எத்தனை நிமிஷம் கல்யாணம் முடிஞ்சு? சொல்லு. எத்தனை நிமிஷம் கல்யாணம் முடிஞ்சு? 23 வயசுலயா? அப்போ 15 நிமிஷம் எனக்கு கல்யாணம் பண்ண. அப்படியா? மகனுக்கு எப்ப கல்யாணம் பண்ணிச்சா? எங்க அப்பாவுக்கு ஆமா. எப்ப பண்ணி வச்ச எங்க அப்பா கல்யாணத்தை? இங்க பாரு சொல்றத கேளு. அதுக்கப்புறவே உனக்கு மருமலை வச்சு உனக்கு கல்யாணம் முடிஞ்சு அம்மா இருக்காவல்லாம். அதாவது உன் பையன் வந்து எங்க அம்மையை கட்டினாவ. எப்படி எங்க அம்மா வந்து உன்னை எப்படி பாத்துக்கிட்டாங்க? கெட்டாரத்தை போடுறது போலீஸ்ல பிடிச்சு போட்டுருவாங்க. ஆமா. அம்மா வந்து நீ எப்படி பாத்துக்கிட்டாவ? மாமியார் மாதிரி பாத்துக்கிட்டாவ? சொல்லு. மாமியார் மாதிரி பாத்துக்கிட்டாவ? சொல்லு நீ. அப்பதான் எல்லாத்துக்கும் தெரியும். கண்ணம்மாள் ஞானம்மாள் வந்து எப்படி இந்த ஊர்ல வளர்ந்தாங்க, அவளுக்கு எத்தனை வீட்டுக்காரரு எத்தனை பிள்ளைங்க எல்லாம் தெரியும். சொல்லு. உன் மருமக வந்து எப்படி பாத்துக்கிட்டாங்க? சொல்லு. கையெடுத்து கும்பிட்டு என் பேரு ஞானம்மாள் அப்ப சொல்லு. சொல்லுட்டா. ஜெயிச்சு சொல்லு. சொல்லிச்சு எனக்கு அது பாதிச்சு ஆச்சு. யாசு முறைக்க நீ பேசுமா? நீ பேசி எனக்கு காப்பி குடிச்சியா? காப்பி குடிச்சியா? எப்ப போயிட்டாங்க? ஹோட்டலா குடிக்கிறாங்க. சொல்லு. உனக்கு என்ன குழம்பு நல்லா வைக்க தெரியும்? சொல்லிட்ட. என்ன குழம்பு? அப்பதான் பஞ்சாயத்துல இருந்து வீடுல இருந்து காசு தர வருவாங்க. உண்மையில வீட்டுக்கு தேடி வந்து பைசா தர வருவாங்க. நீ என்ன குழம்பு நல்லா வைப்ப சொல்லு. மீன் குழம்பு நல்லா வைப்பல. அன்னைக்கு இந்த தக்காளியை பெசஞ்சு போட்டு வேப்பிலை காலிச்சு போட்டு வைப்பலாம்.
ஒரு குழம்பு, அந்த குழம்பு சூப்பரா இருந்துச்சு தெரியுமா? அந்த குழம்பு வச்சு தாட்டி சரியா? வேப்பிலை தாளிச்சு ஊற்றுவல்ல, கருவேப்பிலை போடுறதுக்கு பதிலா வேப்பிலை போட்டு வைப்பலாம் ஒரு குழம்பு. அந்த குழம்பு அழகா இருக்கும் தெரியுமா? ஒன்ன மாதிரியே அழகா இருக்கும் தெரியுமா? டையெல்லாம் அடிக்க மாட்டீங்களா? நீங்க வாலிபத்துக்கு நல்ல குண்டா இருப்பீங்களோ புதுசு புதுசுன்னு. ஆனா இந்த பாட்டு சொன்னா கெட்டியா நீ அழகா இருப்பேன்னு. இங்க பெருசா இருந்தியா? ஆட்டை வளர்த்து இருந்தியா? கீழே நீ அங்க இங்க நின்னா அங்க ரோட்ல வரைக்கும் முடி இழுத்துட்டு வரமா கரகரன்னு. கெட்ட வார்த்தை போடாட்டா நெட்ல போட்டு விடுவேன். இதை கெட்ட வார்த்தை எல்லாம் போடக்கூடாது. வேற முக ஸ்டாலின் வந்து பிடிச்சிட்டு போயிருவாரு ஒண்ணு. அதனால டீசெண்டா உனக்கு வந்து என்னெல்லாம் முக ஸ்டாலின் பேசணுமோ அதெல்லாம் பேசு. நீ வந்து ஒழுங்கா பேசு. நீ முக ஸ்டாலின் என்னெல்லாம் சொல்லணுமோ அதெல்லாம் சொல்லணும் சரியா? இது நான் அப்படியே அவருக்கு அனுப்பிடுவேன். அவர் நம்பர் என்கிட்ட இருக்கு. சொல்லு. முக ஸ்டாலினுக்கு மகன் இருக்காங்கல்ல, ஒழுங்கா பேசு. எல்லாம் அவரு அவர் ஜெயில பிடிச்சு போட்டுருவாரு. நீ இந்த வாட்டி யாருக்கு ஓட்டு போடுவ? யாருக்கு ஓட்டு போடுவ? ரெட்டலைக்கு போடுவியா? ஏன் வீட்டுல இருந்து வாங்கிட்டு போவளோ? சொல்லு, யாருக்கு ஓட்டு போடுவ? முக சூரியனுக்கா, ரெட்டலைக்கா, அப்புறம் அது யார என்ன கட்சிலாம்? விஜய். இப்ப எங்க ஹீரோ வந்திருக்கான் விஜய். விஜய்க்கு போடுவியா? பாடானா ஒன்னா தூக்கி மண்ணுக்குள்ள வச்சு விடுவாங்க. உண்மைக்கு அவன்கிட்ட ஓட்டு போடலன்னா ஊருக்குள்ளே இருக்க கூடாது. பாலங்க வரா. சொல்லு, யாருக்கு ஓட்டு போட போற? நீ ஓட்டு போடலன்னு வச்சுக்கியா முக ஸ்டாலின் வீட்டுக்கு முன்னாடி வந்து நிப்பாரு. பாட்டி ஏன் பாட்டி ஓட்டு போடல அப்படி கேட்டா வீட்டுக்கு முன்னாடி நிப்பாரு. நெட்ல போட்டு விடுவேன். சரி, நீ காலையில என்ன சாப்பிட்டீங்க? சொல்லு, என்ன சாப்பிட்ட காலையில? இரு, அங்க பாட்டி போது போறா, பால் அங்க போது பாரு. போ கூப்பிடாச்சு, கூப்பிடா. வேலை கிடக்கு. துவைச்சு தருவியா துணிய? நான் மிஷின்ல போட்டுருவேன். கண்ணமே இன்டர்வியூ எடுத்துட்டு இருக்கேன். சொல்லு, யாருக்கு ஓட்டு போடுறதுன்னு சொல்லு. சும்மா கடமை எனக்கு ஓட்டு யாருக்கு போடுறோம்னு சொல்லி, யாருக்கு போடுறோம்னு சொல்லி நான் ஆஃப் பண்ணிட்டு போயிடுறேன். யாருக்கும் ஓட்டு கிடையாது, என்னால முடியாது. ஏன் முடியாது? அரிசி தரலன்னா நீ ஓட்டு போட மாட்டேன். அப்ப பாமாயில் தரலன்னா எதுவுமே தரல. கை ரேக தேஞ்சு போச்சுன்னா அவரு என்ன பண்ணுவாரு? நீ வேப்ப முத்து பிசுக்கே கை ரேக அழிஞ்சு போயிட்டு. வேப்ப முத்து பிசுக்கதான் நிப்பாட்டினாலே உன் ரேகெல்லாம் அழியாது. அப்பதான் அவரு அரிசி தருவாரு, பாமாயில் தருவாரு, பருப்பு. இனி வடை கொண்டு ரேஷன் கடையில போட்டு விற்க போறாங்க. பொங்கலுக்கு 10,000 ரூபாய் கொடுக்காங்க. என்ன மருந்து? சரி, அப்ப நான் சொல்லு, நான் போயிட்டு வரேன் சொல்லு. சொல்லு, ஒரு பாய் சொல்லு. அப்பதான் வீட்டுக்கு போட்டு நேரம் ஆகுது. வரேன் சொல்லு, பாய் சொல்லு.
நீ முதல்ல வீடியோல பாய் சொல்லு, அப்பதான் நான் இருப்பேன். சொல்லு, வீடியோல பாய் சொல்லு. சொல்லு. சொல்ல விடாது. ஏன் சொல்லக்கூடாது? அம்மா என் குழந்தை, என் குழந்தை, என் குழந்தை அழகா பேசும் பாரு. குழந்தை பேசு. ஹாய் சொல்ல இச்சு. என்ன பண்றீங்க கேளு. கண்ணம்மாச்சி என்ன செய்தா? கண்ணம்மாச்சி அடிச்சால பிள்ளைய? எப்படி அடிச்சா? எப்படி அடிச்சா கண்ணம்மாச்சி? எடி பால் ரோட்ல நிக்குமா இருக்கும் போ. சொல்லு கண்ணம்மாச்சி எப்படி அடிச்சா உன்ன? ஆமா. சாப்பிட்டியா? ஸ்கூல்ல என்ன சாப்பிட்ட? என்ன சாப்பிட்ட? அப்பா பிடிக்குமா அம்மா பிடிக்குமா? சொல்லு, அப்பா பிடிக்குமா அம்மா பிடிக்குமா? அம்மா பிடிக்குமா அப்பா பிடிக்குமா? மெண்டலே மெண்டலே. பை பை சொல்லு. இச்சு பை பை சொல்லு. இச்சிடோ பிரியாணி சொல்லு. பிரியாணி காலையில தானே வருவேன். சொல்லு பிரியாணி சொல்லு. பிரியாணி பிரியாணி. பாய் சொல்லு. எங்கடி போற? டியூஷன் கிடையாதா? கிடையாதா டியூஷன்?